பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும், கடன் அன்பை முறிக்கும். இப்படி நிறைய பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீப காலமாக இந்த பழமொழி தான் 100க்கு 100 உண்மை அப்படின்றது ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சைபர் ரிலேட்டட் ஃப்ராட் வருஷத்துக்கு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் இந்த மணி ரிலேட்டட் ஃப்ராட்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. இது சைபர் ரிலேட்டட் ஃப்ராட்ஸில் ஏமாந்த பணத்தை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு சொல்லுதுங்க. ஒரு ரிலேட்டிவாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு பழக்கமான ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஊருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி குடிபெயர்ந்த நண்பராக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம். உங்ககிட்ட பணம் கடன் கேட்பாங்க. நிறைய பேர் பணம் கடன் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் கடன் வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்துகிற லிஸ்ட்டு தான் 90% இருக்குங்க. எஸ்பெஷலி நான் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், மாதம் 10% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றேன், உங்கள் காசை 6 மாதத்தில் டபுளிங் பண்ணி கொடுத்துட்றேன், ஆன்லைன் ட்ரேடிங் மூலயமா 50% லாபம் கிடச்சிரும், எம்எல்எம் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கும், ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் கம்பெனி இருக்குது, இதில் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாத சிட் ஃபண்ட், ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாத சுய ஒதுக்கல், இந்த மாதிரி கேட்டகரியில் ஏமாத்துறது தாங்க அதிக லெவலில் இருக்குது. மணி இன்வால்மெண்ட் இருக்கிறனால இது கிரிமினல் சீட்டிங்காகவே இருந்தாலும் போலீஸ் அப்படியே இது சிவில் மேட்டர் அப்படின்னு சொல்லி உங்கள் கேஸை எடுக்காமல் டினை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த காசை கொடுத்துட்டு மக்கள் ஏமாந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தாங்க உஷாராக இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு ப்ராமிசரி நோட்டில் கையெழுத்து வாங்கிட்டு அவங்ககிட்ட ஒரு செக்கையாவது வாங்கி வைங்க. அட்லீஸ்ட் செக் கேஸாவது அவங்க மேலே பதிவு பண்ணலாம். பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, அவங்களால இந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியுமா, ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அவங்க ஒருவேளை இந்த பணத்தை கொடுக்க முடியலைனால என்னால் சர்வை பண்ண முடியுமா, அந்த எம்எல்எம் கம்பெனியை பற்றிய டீட்டெயில்ஸ், சிட் ஃபண்ட் போடுறீங்கன்னா அவங்களுடைய ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன், சுய உதவி குழுவில் காசு போடுறீங்கன்னா அவங்களுடைய ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் செக் பண்ணிட்டு அட்லீஸ்ட் பணம் கொடுங்க. ஸோ ஒருத்தட்ட ஏமாறுறதை விட நோன்னு சொல்றது எவ்வளவோ நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி மணி ரிலேட்டடாக சீட்டிங்கில் நீங்கள் ஏமாந்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.